இதை மட்டும் எடுத்துட்டா போதும், எல்லா தண்ணியும் ட்ரைன் ஆயிரும். ஐஸ் கியூப் போறதா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலி தான். ஏன்னா எல்லா ஐஸ் கியூப் இதுல போகாது. 6000 ரூபாய் கொடுத்து இந்த ஆக்ல வாங்கினதுக்கு அம்மா கொடுத்த ஃபேன் நல்லா ஓடுதுங்க. இப்ப வந்து வாட்டரை கட் பண்ணி வச்சுட்டு அழகா இந்த மாதிரி வெயிட்ல நம்ம எவ்வளவு நம்ம ஊரு வெயிலுக்கு இவன் உண்மையாவே கூலிங்க தருவானு ஓபன் பண்ணி பார்க்க போறோம். அனைவருக்கும் அந்த ஏசி வாங்கலாமா இந்த ஏசி வாங்கலாம் முடிவு பண்ணி கடைசியில பட்ஜெட் இல்லைன்ட்டு 6000 ரூபாய் கொடுத்தது ஏர் கூலர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மழை பெய்யுது மக்களே. இந்த ஏர் கூலர் நான் 1 மந்த் யூஸ் பண்றேன். இந்த ஏர் கூலர் உண்மையே ஒர்த்தா இல்லையான்ட்டு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அவெல்ஸ் பிராண்ட்ல இருந்து 24 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி ஏர் கூலர் தான் ரிவ்யூ பண்ண போறோம். அனிகாம் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட வெயிட் 7 kg வரைக்கும் இருக்கு. 6000 ரூபாய் கொடுத்து இந்த ஏர் கூலர் வாங்கினதுக்கு அம்மா கொடுத்த ஃபேன் நல்லா ஓடுது. ஒரு 1 மந்த் கிட்ட ஆகுது. இந்த ஏர் கூலர் எப்படி ஓடுது, என்ன மாதிரி டிப்ஸ்லாம் இருக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஏர் கூலர் பாத்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்கு. இந்த ஏர் கூலர் பாத்தீங்கன்னா நிறைய மோட் இருக்கு. இது ஆஃப் மோடு, இது வந்து ஹை ஸ்பீட், இது மீடியம் கொடுத்தா ஃபேன் மீடியமா ஓடும். பாத்தீங்களா, ஓரளவுக்கு மீடியமா ஓடும். இது வந்து லோ மீடியம், இது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா எனக்கு கேட்டா இது ஹை ஸ்பீட் தான் பெஸ்ட் சொல்லுவேன். அந்த ஹை ஸ்பீடை வச்சு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு காத்து இருக்காது, நார்மலா தான் இருக்கு காத்து. 6000 ரூபாய் கொடுத்து வாங்கி இந்த ஏர் கூலர்ல ஒரு பெரிய தலைவலி பாத்தீங்கன்னா தண்ணி ஃபில் பண்றது தான். இப்ப தண்ணி ஊத்துறேன் பாருங்களேன். ஊத்த ஊதே பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப லீக் ஆகுது. ஒரு பெரிய பிரச்சனை. இதுதான் நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாட்டரை கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பைக்கில் தண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் வேலையை. நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. தெரிஞ்சிருக்கும், நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவு தண்ணி ஊத்தியே பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்துருக்கு. ஏன்னா இது பாத்தீங்கன்னா 24 லிட்டர் அளவுக்கு இது பிடிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா வாட்டர் லெவலு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பட் இப்ப நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் இந்த அளவுக்கு. இந்த செடியை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா காத்து அந்த அளவுக்கு இல்ல, சுமாரா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஓரளவுதான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், உண்மையாவே இது கூலிங் எடுத்துக்க ஒரு ஐடியா இருக்கு. ஐஸ் கியூப் போட போறோம். ஐஸ் கியூப் போறதா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலி தான். ஏன்னா எல்லா ஐஸ் கியூப் இதுல போகாது. நம்ம ஐஸ் கியூப் வச்சு இதை உடச்சி தான் போட வேண்டியதா இருக்கும். ஸோ நம்ம முதல்ல போட்டுக்கலாம். இப்போ சரிங்களா, ஃபுல்லா போகாது ஐஸ் கியூப். இந்த மாதிரி உடச்சாதான் போக முடியும். இந்த இதுவும் போகாது. அது பெரிய ஐஸ் கியூப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடைக்கணும். உடச்சாதான் உங்களுக்கு உள்ள போகும். நீங்க ஒரு அந்த ஐஸ் ட்ரே இருந்தா உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இதை போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இது நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எந்த காத்து வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பம்ப் போட்டு தான் வைக்கிறேன். இந்த பம்ப் போட்டு வச்சுதான் உங்களுக்கு டைரக்டா வரும். உங்களுக்கு பாத்தீங்களா அந்த சவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்க. அந்த அளவுக்கு காத்து வரல. நான் நிறைய டீட்டெயிலா பார்க்கும்போது என்ன தெரிஞ்சாங்கன்னா இந்த சைட்ல இருக்கிறது பாத்தீங்களா அந்த அனிகோம் சொல்லுவாங்க, அதுவும் ஈரம் பார்க்கணுமா. அதுக்கு ஒரு டிப்ஸ் வச்சிருக்கேன். 6000 ரூபாய் கொடுத்து இந்த ஏர் கூலர் வாங்கி இது கூலிங் வரதுக்கு 50 ரூபாய் மதிப்புள்ள அந்த ஸ்ப்ரே தான் எனக்கு பயன்படுத்த போகுது. ஸோ இது நம்ம பார்க்கலாம். இது என்னன்னு பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த ஏர் கூலர் கூலிங் ஆகிறதுக்கு இந்த சைட்ல இருக்க அந்த அனிகோம் சொல்ல பாத்தீங்களா அது ஈரம் ஆகணுமா. ஆனா அது ஈரம் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். சரி, நம்ம எப்போ 1 மணி நேரம் ஆகி நம்ம எப்போ படுத்து எப்போ தூங்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஸ்ப்ரே வச்சு சைடில் அடிக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம காத்துதான்னு பார்ப்போம். இந்த சிக்னல் கொடுத்தீங்கன்னா சைட்ல லெஃப்ட் ரைட்லயே போகும். அந்த பம்போடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் வரும். ஒரு 2 பேர் இருக்கீங்கன்னா அந்த சிம் பிளஸ் பம்போடு கொடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா அந்த மேல கீழே ஏரோ மார்க்கும் அது இருக்கு. நம்ம மேல காத்து என்ன காத்து பண்ணிக்கலாம், கீழே காத்து என்னமோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை பாத்தீங்களா பாருங்களேன். அதுவே பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. வாட்டர் லெவலு இது வந்து 24 லிட்டரு. இப்போ வந்து நம்ம எவ்வளவு தண்ணி ஊற்றியும் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் வந்திருக்கு. இது ஃபுல்லா ஊற்றலாம். ஆனா நீங்க ஒரு நைட் தான் தூங்க போறீங்கன்னா இந்த அளவுக்கு வாட்டர் போதும். இப்போ நம்ம 6000 ரூபாய் கொடுத்து வாங்கின ஏர் கூலரும் அம்மா கொடுத்த டேபிள் ஃபேனும் வச்சு எந்த காத்துன்னு பார்க்க போறோம்.
இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப் போட்டாச்சு, ஐஸ் வாட்டர் குத்தியாச்சு. பாத்தீங்கன்னா ஃபுல் லெவலில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். பரவாயில்ல, ஓரளவு கூலிங் வருது இல்ல. பட் ஆனா ஏசி பார்க்க முடியாது, ஓரளவு கூலிங் வருது இல்ல. இப்ப நம்ம அம்மா கொடுத்த டேபிள் ஃபேன்ல இருந்து எந்த அளவுக்கு காத்து வருதுன்னு பார்க்க போறோம். ஃபுல் ஸ்பீட்ல வச்சிருக்கேன். அடே ரெண்டுமே ஒன்னதான் வருது. இதுக்கு நமக்கு 4 வாங்கினேன். சோ ஆகையால மக்களே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஏசி அளவுக்கு இந்த ஏர் கூலர் காத்து வர நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம் தான். ஓரளவுக்கு உங்ககிட்ட ஃபேன் எதுவுமே இல்லை, டெலிஃபோன் இல்லை, நான் ஏர் கூலர் வாங்கணும், ஒரு வித்தியாசமான ஃபீல் பண்ணணும்னா நீங்க தாராளமா ஏர் கூலர் வாங்கிடலாம். ஆனா இந்த ஏர் கூலர் வாங்கிட்டு ஏசி அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கணும்னா நீங்க ஏசி தான் வாங்கணும் மக்களே, வேற எதுவும் வாங்க முடியாது. 7 பேர் தான் இருக்கீங்க, ஒத்ததா இருக்கீங்கன்னா இந்த சைஸ் ஏர் கூலர் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு நீங்க ஃபேமிலியில 4-5 பேர் இருக்கீங்கன்னா இந்த ஏர் கூலர் உங்களுக்கு செட் ஆகுது. நீங்க அதுக்கேற்ற மாதிரி காசு செலவு பண்ணி பெரிய ஏர் கூலர் தான் வாங்கணும். எனக்கு கேட்டா நீங்க கூட ஒரு 15,000-20,000 கொடுத்து ஒரு நல்ல ஏசியா வாங்கிட்டு பெஸ்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன் சொல்றேன்னா, நீங்க ரூம்குள்ள இருக்கீங்கன்னா அந்த ரூம்குள்ள டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு இந்த ஏர் எடுத்து தரும், வெளியே எங்க காத்து உங்களுக்கு எடுத்துறாது, ஏசி அளவுக்கு எடுத்துறாது. சோ அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல உங்ககிட்ட காசு தான் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.